உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அது பேர் பராபவ வருஷம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு பேர் விஸ்வாவசு வருடம். பிறக்க போகிற தமிழ்நாண்டு பராபவ வருடம். அது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறக்கிறது. அன்னைக்கு சந்திர பகவான் கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதே போல் ஆண்டு பிறக்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னமாக அமைகிறது. அன்னைக்கு என்ன திதின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை துவாதசி திதி பிறக்கிறது. இந்த புதிய பராபவ ஆண்டு பிறக்கப் போவதனால் நம்முடைய ராசிக்கு என்ன என்ன நன்மைகள் எல்லாம் நிகழப்போகிறது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ராசி பலன் விஷயத்தில் நான் சொல்ல போகிறேன். ஆக வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி காலையில் 8:33 பராபவ வருடம் பிறக்கிறது. இந்த பராபவ வருடத்துடைய கிரகநிலைகளை பார்த்தோமானால் ரிஷப லக்னம், மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார். அந்த குரு பகவான் பராபவ வருடம் ஆரம்பித்து ஒரு மாதத்திலேயே கடகராசிக்கு பெயர்ச்சி அடைந்து விடுகிறார். சிம்மத்தில் கேது பகவான், அதை போல கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், மீன ராசியிலே செவ்வாய் புதன் சனி என்ற கிரகங்கள், மேஷத்திலே சூரியன் சுக்கிரன். இதுதான் ஆண்டு பிறக்கிற போது, தமிழாண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகளின் வாயிலாக உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிற பொதுவான பலன்களைத்தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். இந்த பலன்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இது எப்படி இருக்க போகுது, பராபவ வருஷம் என்ன நன்மைகளை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரமும் சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. பராபவ வருடத்துடைய பலன்களை பார்ப்போம். எனதருமை மேஷ ராசி என்பர்களே, ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கிற போது ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டில் இப்போ நம்ம நுழைகிறோம். மேஷராசிக்காரர்களுக்கு மிகுந்த வெற்றியை தரக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டு. இதன் பெயர் பராபவ ஆண்டு. இந்த ஆண்டு பிறக்கிற போது மேஷராசியில் என்ன கிரகங்கள் இருக்குன்னு நான் சொன்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. ஆக சூப்பர் வருஷம் எங்களுக்குன்றவீங்க. எதனால் இந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டியிருக்குன்னா, மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது. சார் எங்களுக்கு 7.5 சனி, 7.5 சனி தொடங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. உயிருக்கு ஆபத்தெல்லாம் கூட சொல்கிறாங்க சார். சில சேனல்களில் ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை. இறைவனுடைய துணை இருக்குது. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சு வரப்போகிற ஒரு அற்புதமான வருஷமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். பராபவ வருடம், தமிழ் வருடம் மேஷராசிக்காரர்களுக்கு கை கொடுத்து வாழ்க்கையில உயர்த்தி விடக்கூடிய அற்புதமான ஆண்டு. ஆண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்க்கிற போது மேஷத்திலே சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. சூரிய பகவான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய பஞ்சமாதிபதி. நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள், இந்த ஜென்மால நம்ம எப்படி வாழ போறோம், நமக்கு எப்படி வாழ்க்கை இருக்கும், நல்லா இருக்குமா இருக்காதா, பிரச்சனை இருக்குமா இருக்காதா, நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல திருமணம் ஆகுமா, நல்ல குழந்தை பிறக்குமா, நம்முடைய முதுமை காலம் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் பூர்வ புண்ணியம் சொல்லிடுவோம். அதுதான் பொதிச்சு வச்சிருக்கக்கூடிய ரகசியம். போன ஜென்மத்தில் நம்ம பண்ணின பாவ புண்ணியங்கள் எல்லாம் அந்த பூர்வ புண்ணியம் சொல்லுது. அந்த பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவான். அந்த பகவான் நம்ம ராசியில் வந்து உட்கார்ந்துட்டாரு. கூடவே சுக்கிர பகவான் உட்கார்ந்தாரு. மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயம்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டு. பொக்கிஷ அறை திறக்கப்படுகிறது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. உங்களுடைய பொக்கிஷ அறை திறக்கப்படுகிறது. நல்ல பண வருமானம் வந்து சேரும். இந்த ஆண்டுடைய லக்னம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னமாக பிறக்கிறது. அது உங்களுக்கு 2வது ஸ்தானம். ஆகவே நல்ல தன வருமானம் வரும்.
போதும் போதுங்கிற அளவுக்கு மன திருப்தியாக நல்ல பண வருமானவர். அதுவும் தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவானே நம்ம ராசியில் உட்கார்ந்துட்டார். அவனுக்கு என்னடா வாழ்க்கையில சுக வாழ்க்கை அனுபவிக்கிறான்டா, அவனுக்கு என்னடா வாழ்க்கையில வசதியா இருக்கான்டா அப்படின்னு இந்த ஊர் உலகம் யாரை சொல்லுது? சுக்கிரன் வலுத்தவர்களை சொல்கிறது. அவனுக்கு என்னடா பேரழகு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, சுக்கிரன் வலுத்தவர்களை சொல்கிறது. அவன் என்னடா காரு பங்களா நகை வாழ்க்கை வசதின்னு இருக்கான் அப்படின்னு யாரை சொல்கிறது? சுக்கிரன் உங்களுக்கு தொடர்பு விட்டிருந்தால் இந்த உலகம் சொல்கிறது. அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் உங்க ராசியில் அமர்ந்து இந்த வருடம் பிறப்பதனால் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல செல்வ வரவு வரக்கூடிய காலம். இது முதல் விஷயம். இரண்டாவது நன்மையான விஷயம் என்ன தெரியுமா? களத்திர ஸ்தானாதிபதி, குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கிரன். உங்களுக்கு இது ரெண்டுமே சுக்கிரன் தான். அவர் என்னைக்கு ராசியில் உட்கார்ந்தாரோ நல்ல குடும்பம் மையம், நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல குடும்பம். சார் எனக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்லக்கூடிய 90s கிட்ஸ், சென்சி, இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா திருமணத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு திருமணம் என்ற சுப விஷயம் மேஷராசிக்காரங்க குடும்பத்தில் கண்டிப்பாக கூடி வரும். திருமண பருவத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் யார் இருந்தாலும் திருமணம் கூடி வந்துருச்சுங்கிற நல்ல தகவலை சொல்ல போறீங்க. ஐயா 6 கொட்டைப்பாக்கு 6 வெத்தலை வச்சு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் நீங்கள் முருகப்பெருமானுக்கு 6 மண் அகல் விளக்கு ஏற்றி அதில் நெய் ஊற்றி தீபம் போட்டு கும்பிட்டுட்டு வந்துருக்கு. புது வருஷம் தொடங்குற அன்னைக்கே அதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சி அந்த விளக்கு போட்டு சாமியை கும்பிட்றீங்களோ, அந்த முருகப்பெருமானை வழிபடுறீங்களோ, அந்த காரியம் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதை நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க. இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல குரு பகவான் வரப்போறார், 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. பலரும் வேலை மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க. எதிர்பார்க்கக்கூடிய வேலை மாற்றம், எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷன், எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு பயணம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்கு. 4வது ஸ்தானத்தில் குருவும் 12ல் செவ்வாய் இருக்கும்போது கடன் அதிகம் வாங்கிடாதீங்க. சில பேர் புதுசாக வீடு கட்ட போறீங்க, அழகாக வீடு கட்டுங்க, திருப்தியாக இருந்துக்கிடுங்க. அதுக்காக அதிக கடன் வாங்காதீங்க. அதிக கடன் வாங்கிட்டு அதை அடைக்கிறதுல சிரமம்னு இதில் இருக்குது. 6ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் இருக்கார் பாருங்க, 12ல் மறைஞ்சிட்டாரு. வாழ்க்கையில் என்ன வேணா இருக்கலாங்க. அதாவது மனிதனுக்கு எது முக்கியம்னா தேக ஆரோக்கியம் முக்கியம். உடல் நலத்தில் மட்டும் இந்த மேஷராசிக்காரங்க கவனமாக தாங்க இருக்க வேண்டியிருக்கு. பிள்ளைகள் எல்லாம் சப்போர்ட்டாக இருப்பாங்க, ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் சப்போர்ட்டாக இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் உங்கள் பிள்ளைக்கு சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நல்ல சப்போர்ட்டாக தாங்க இருக்க போகிறாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்க்கிற நல்ல வளர்ச்சி வரக்கூடிய காலம். நல்ல திருப்தியாக நீங்கள் வியாபாரம் செய்வீங்க. குறிப்பாக பெண்களுக்கு, மேஷராசி பெண்கள் எந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்களோ அதில் தலைமைத்துவம், முக்கிய பொறுப்பு, முக்கிய வேலை, முக்கிய பதவி இது உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உருவாகும். நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல செய்தி உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும். பெண்களுக்கு மிக யோகமான ஆண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 10th +1 +2 படிக்கிறவங்க, கல்லூரி கல்வி படிக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வளர்ச்சியை பராபவ ஆண்டு தரப்போகுது. அப்படிங்கிறனால மிக நல்ல ஆண்டு. முருகப்பெருமான் வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கை உயரும். அப்போ இந்த பராபவ வருஷத்தில் என்ன பலன்கள் நம்ம ராசிக்கு நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். உலக அளவில் என்ன நடக்க போகுதுன்னா பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே, அதாவது 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்கள் பார்த்தீங்கன்னாலே இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள், அதே மாதிரி அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள், எதிர்கட்சிகளுடைய கூட்டணி வலுவாக அமைவது, தேர்தலுக்கு பிறகும் கூட பல கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா என்ற சிந்தனையில் வருவது, இதெல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. பராபவ வருஷம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். உலக அளவில் அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தி போர்கள் நடக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய உதவியை செய்யும். இந்த ஆண்டு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும். உலக அளவிலேயே பணத்தட்டுப்பாடு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழகத்துடைய தென்பகுதி, கேரளா போன்ற பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். இப்படிலாம் பல நல்ல விஷயங்கள் இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது.
அதிக பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அது மாதிரி விவசாயம் செழிப்பாக இருப்பதற்குரிய வழிமுறைகள் பிறக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். புதிய நோய்கள் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பராபவ வருஷத்தில் புதிய நோய்கள் பிறக்கும். பராபவ வருஷத்தில் நமக்கு பெரிய வெற்றிகள் வேணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்? எனக்கு எந்த சங்கடமுமே வரக்கூடாது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் மேல்மலையனூர் சென்று அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது, ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு வேண்டக்கூடியவர்கள், குடும்பத்தில் திருமணம் வேண்டக்கூடியவர்கள், நல்ல தொழில் வளம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அவர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகிற போது அந்த வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடி வருகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்துச்சு வச்சுக்கிறீங்களேன், நம்ம பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். என்ன திசாபுத்தி நடக்குதோ அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படியான பலன்களை உங்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோப வந்து ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய பங்களிப்பு இருப்பதற்கு உதவுங்கள்.